அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் அன்புக்குரிய மாணவர்களே. எமது கடந்த கால வினாக்கள் தொடரிலே நாங்கள் இப்போது குடியுரிமை பாடம் தொடர்பான கடந்த கால சில வினாக்கள் பற்றி உங்களோடு பேச இருக்கின்றேன். அந்த வகையில் குடியுரிமை பாடத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அறிந்து வைத்துக் கொள்ள வேண்டிய முதலாவது விடயம் வினா தாளின் கட்டமைப்பு. எனவே இந்த குடியுரிமை பாடம் தொடர்பான இந்த பாடத்திலே இதேமது முதலாவது பாடவேளை. இந்த முதலாவது பாடத்திலே நாங்கள் உங்களுக்கு முதலாக குடியுரிமை பாடத்தின் வினாத்தால் எவ்வாறு அமையப்போகிறது என்பதை பற்றி ஒரு தெளிவை தர இருக்கின்றேன். ஏனைய பாடங்களிலிருந்து இதொரு தொகுதி பாடம் என்பதனால் குடியுரிமை பாட வினாத்தாலும் சற்று வேறுபடுகிறது. இதிலே முதலாவது வினாத்தாளுக்கு 1 மணித்தியாலம் நேரம் வழங்கப்படும். இந்த 1 மணித்தியால நேரத்தில் 40 வினாக்கள் உங்களுக்கு வழங்கப்படும், பல்தேர்வு வினாக்கள். அதில் வழங்கப்பட்டிருக்கின்ற 4 விடைகளில் மிக பொருத்தமான சரியான விடைக்கு நீங்கள் விடையை தெரிவு செய்ய வேண்டும். ஒவ்வொரு விடைக்கும் 1 புள்ளி வீதம் வழங்கப்படும். சில வேளை ஏனைய பாடங்களில் இதற்கு 2 புள்ளிகள் வழங்கப்பட்டு மொத்தமாக 200க்கு கணிப்பிடப்பட்டு 2ஆக பிரிக்கப்படுவதும் உண்டு. எனவே இங்கு ஒரு வினாவுக்கு 1 புள்ளி என்ற அடிப்படையில் வழங்கப்படும். இரண்டாவது வினாத்தாளை பொறுத்தவரை அங்கே முதலாவது வினா கட்டாயமாக நீங்கள் எழுத வேண்டியது. அங்கே 10 வினாக்கள் காணப்படும். அதிலே சுருக்கமான விடைகளை வழங்க வேண்டிய வினாக்களாக அவை இருக்கும். நீங்கள் வழங்குகின்ற அந்த சுருக்க விடைகளுக்கு 2 புள்ளிகள் வழங்கப்படுவதனூடாக 20 புள்ளிகள் வழங்கப்படும். எஞ்சியிருக்கின்ற ஏனைய 6 வினாக்களில் 4 வினாக்களுக்கு நீங்கள் விடையளிக்க வேண்டும். ஒவ்வொரு வினாவும் 3 பகுதிகளை கொண்டவை. அந்த 3 பகுதிகளிலும் முதலாம் பகுதிக்கு 2 புள்ளிகள், 2ஆம் பகுதிக்கு 3 புள்ளிகள், 3ஆம் பகுதிக்கு 5 புள்ளிகள். எனவே ஒவ்வொரு வினாவுக்கு மொத்தமாக 10 புள்ளிகள் கிடைக்கும். அந்த 4 வினாக்களுக்கு நீங்கள் விடையளிப்பதனூடாக பெறுகின்ற 40 புள்ளிகளையும் கட்டாய வினாக்களில் உங்களுக்கு கிடைக்கின்ற 20 புள்ளிகளையும் ஒன்றிணைத்து 60 புள்ளிகள், அதனோடு முதலாம் வினாத்தாளின் 40 புள்ளிகளையும் ஒன்றிணைத்து 100 புள்ளிகளை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். எனவே இந்த கட்டமைப்பை நீங்கள் கட்டாயம் விளங்கிக் கொள்ளுங்கள். எனவே நாங்கள் இப்போது குடியுரிமை பாடத்தில் கடந்த சில வருடங்களில் சாதாரண தர பரீட்சை வினாத்தாளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சில வினாக்கள், இங்கு தரம் 10, தரம் 11 ஆகிய பாடங்களை உள்ளடக்கி ஒரு சில வினாக்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டு அதற்கான விடைகளையும் அதனோடு தொடர்பான மேலதிக ஒரு சில விடயங்களையும் தர இருக்கிறேன். அந்த வகையில் முதலாவது வினா கட்டாயமானது. அந்த வினாவில் முதலாம் பகுதியை பாருங்கள். தேர்தல் தொகுதிகள் மூலம் பிரதிநிதிகளை தெரிந்தெடுப்பதால் ஏற்படும் நன்மைகள் 2ஐ தருக. தேர்தல் தொகுதிகள் என்பது தொகுதிவாரி அடிப்படையில் தமது பிரதிநிதிகளை தெரிவு செய்கின்ற ஒரு நிலைமை. ஒவ்வொரு தொகுதியிலிருந்தும் நீங்கள் உங்களுக்கு பிரதிநிதிகளை தெரிவு செய்திருப்பதனால் இனம், மதம், மொழி பேதமின்றி உங்களது தொகுதியில் இருக்கின்ற ஒருவருக்கு அனைத்து மக்களும் வாக்களிக்க முடியும். எனவே அது முதலாவது நன்மை. இரண்டாவது, அந்த தொகுதியோடு நேரடியாக தொடர்பு இருக்கின்ற ஒருவர் என்பதனால் அவர் அந்த தொகுதியை அபிவிருத்தி செய்வதற்கான நடவடிக்கைகளில் சிறப்பாக ஈடுபடுவதற்கு வாய்ப்பு உண்டு. இது இரண்டாவது நன்மை. மூன்றாவது, அந்த தொகுதியை சேர்ந்தவர் அந்த தொகுதி தொடர்பாக ஏற்படுகின்ற பிரச்சினைகள், அபிவிருத்தி நடவடிக்கைகள் என்பவற்றுக்கு கட்டாயம் அவர் பொறுப்பு கூற வேண்டும். எனவே பொறுப்பு கூறுதல் என்பது அந்த தொகுதிக்கு அந்த நீங்கள் தெரிவு செய்த பிரதிநிதி மிகவும் நெருக்கமானவராகவும் நேர்மையானவராகவும் செயற்பட வேண்டியிருப்பார். எனவே இந்த 3 விடைகளை நீங்கள் முதலாவதுக்கு விடையாக பகர முடியும். அதில் 2 விடைகள் கேட்கப்பட்டிருக்கின்றன. நான் அவற்றுக்கு மேலதிகமான சில விடயங்களை இங்கே தருகிறேன். ரைட், இது முதலாவது பகுதி. இரண்டாவது பகுதி, சுவிட்சர்லாந்தின் சமஷ்டி ஆட்சி முறையில் பாராளுமன்றம் மற்றும் நிர்வாகத்துறை எப்பெயர்களால் அழைக்கப்படுகிறது. சுவிட்சர்லாந்து என்பது நாங்கள் வழமையான பேச்சு வழக்கில் சுவிஸ் என்று அழைத்துக் கொள்கிறோம். ஒரு நாடு. உலகத்திலே ஜனநாயக ரீதியாக சிறப்பான ஆட்சி நடைபெறுகின்ற இந்த நாட்டிலே சட்டத்தை இயற்றுகின்ற பாராளுமன்றமும் அதை நிறைவேற்றுகின்ற நிர்வாகத்துறையும் அழைக்கப்படுகின்ற விதம். இலங்கை பாராளுமன்றம், இலங்கையின் சட்டத்தை இயற்றுகின்ற சபை பாராளுமன்றம் என்றும், இலங்கையின் நிர்வாகத்துறை அமைச்சரவை, ஜனாதிபதியின் தலைமையில் அமைச்சரவை என்றும் அழைக்கப்படுவது போல்
சுவிட்சர்லாந்திலே சட்டத்தை இயற்றுகின்ற சபை சமஷ்டி சபை என அழைக்கப்படுகிறது. நிர்வாகத்துக்கு பொறுப்பான சபை சமஷ்டி பேரவை அல்லது தேசிய சபை என்றும் அழைக்கப்படுகிறது. மூன்றாவது பகுதி பன்மை பண்பாட்டு சமூகத்தில் நல்லாட்சியை செயற்படுத்தும் போது ஏற்படும் நன்மைகள் இரண்டை எழுதுக. பன்மை பண்பாட்டு சமூகம் என்றால் ஒரு நாட்டிலே பல மதங்களை பின்பற்றுகின்ற பல கலாச்சாரங்களை கொண்டிருக்கின்ற பல மொழிகளை பேசுகின்ற மக்கள் சமூகம் வாழுகின்ற போது அது பன்மை பண்பாட்டு சமூகம் எனப்படுகிறது. இந்த பன்மை பண்பாட்டு சமூகத்தில் நல்லாட்சியை செயற்படுத்தும் போது ஏற்படும் நன்மைகள், இந்த சமூகத்துக்கு மத்தியிலே நல்லாட்சி ஜனநாயக ரீதியான ஆட்சி நடைபெறுகின்ற போது எந்த நன்மைகள் கிடைக்கும்? இனங்களுக்கிடையில் நம்பிக்கையை கட்டியெழுப்பலாம். ஒவ்வொருவருக்கும் இடையில் ஒவ்வொரு இனத்துக்கும் இடையில் புரிந்துணர்வை வளர்த்து கொள்ளலாம். ஆட்சி நடவடிக்கைகளின் போது சகல இனத்தவர்களையும் கருத்தில் கொண்டு ஆட்சியாளர்கள் தமது பணிகளை செய்யலாம். ஒவ்வொரு இனமும் ஒவ்வொரு சமயத்தவரும் தமது சமயத்துக்கும் தமது அடுத்தவர்களின் சமயத்துக்கும் மரியாதை செலுத்தி பரஸ்பரம் மதிப்பளிக்கும் தன்மையை வளர்த்து கொள்ளலாம். சமய கலாச்சார வேறுபாடுகள் இருக்கின்ற போது தங்களது சமய கலாச்சார நடவடிக்கைகளை பின்பற்றுகின்ற அதே வேளை ஏனைய சமய கலாச்சார விடயங்களுக்கு மதிப்பளிப்பதை பழகிக்கொள்ளலாம். நாட்டினுடைய சட்டத்திட்டங்களை இன மத வேறுபாடின்றி அனைத்து மக்களும் ஒன்றாக பின்பற்றலாம் போன்ற விடைகளை நீங்கள் இந்த வினாவுக்கு வழங்க முடியும். நான்காவது பகுதி ஐக்கிய நாடுகள் சபை அறிமுகப்படுத்திய 10,000ஆம் ஆண்டு அபிவிருத்தி இலக்குகள் 2 தருக. மாணவர்கள் நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். இது 10,000 அல்ல, இது 10,000 என்றால் புதிய 1000ஆம் ஆண்டு. அதாவது ஒவ்வொரு 100 வருடமும் 100 நூற்றாண்டு போல் ஒவ்வொரு 1000 வருடமும் 10,000ஆம் ஆண்டாக அறிமுகமாகிறது. 1000 ஆண்டுகள். இதிலே நாங்கள் இப்போது 3வது 1000ஆம் ஆண்டில் இருக்கிறோம். அதாவது 2020 என்பது அல்லது 2021 என்பது 3வது ஆயிரத்தில் முதல் 20 அல்லது 21 வருடங்கள். 2000ஆம் ஆண்டு முடிவடைந்து 2001ஆம் ஆண்டு ஆரம்பிக்கின்ற போது அதை 10,000ஆம் ஆண்டின் ஆரம்பம் என கொள்ளப்பட்டு ஐக்கிய நாடுகள் சபை உலக நாடுகளின் அபிவிருத்திக்காக வேண்டி சில இலக்குகளை, ஒவ்வொரு நாடும் அடைய வேண்டிய சில இலக்குகளை அறிமுகப்படுத்தியது. அந்த வகையில் ஐக்கிய நாடுகள் சபை அறிமுகப்படுத்திய இலக்குகளாக வறுமையையும் பட்டினியையும் இல்லாமல் செய்தல், ஆரம்ப அதே போன்று கட்டாய கல்வியை சகலருக்கும் பெற்றுக் கொடுத்தல், ஒவ்வொரு நாட்டிலும் பால் ரீதியான சமத்துவத்தை பெண்களுக்கு வழங்குதல், ஆண்பால் பெண்பால் என்ற வேறுபாடு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையில் வேறுபாட்டை பேணாமல் அவர்களுக்குரிய சமத்துவத்தை, குறிப்பாக பெண்களுக்கு அந்த சமத்துவத்தை வழங்குதல், சிசு மரண வீதத்தை குறைவடை செய்தல், அதாவது நாட்டினுடைய சுகாதாரத்தை அபிவிருத்தி அடை செய்தல். அதை குறிப்பதற்காகத்தான் குழந்தையொன்று பிறக்கின்ற போது இறக்கின்ற சந்தர்ப்பத்தை குறைத்தல். அப்படி என்றால் நாட்டினுடைய சுகாதாரத்தை மேன்மை அடை செய்தல். உளச்சுகாதாரம், உடல் சுகாதாரத்தை போன்று உள்ளத்தின் நற்பண்புகள், நல்ல மனவெழுச்சி, நத்திறமைகளை உள்ளத்திலே உட்கொள்ளுதல், நல்ல மனப்பாங்கு என்பவற்றை ஏற்படுத்துதல் என்பது உளச்சுகாதாரம் எனப்படுகிறது. உளச்சுகாதாரத்தை விருத்தி செய்தல், குறிப்பாக மரணத்தை கொண்டு வருகின்ற எய்ட்ஸ், மலேரியா போன்ற நோய்களிலிருந்து மக்களை பாதுகாத்தல், சுற்றுச்சூழல் அழிவிலிருந்து இயற்கையை சுற்றுச்சூழலை பாதுகாத்தல், ஒவ்வொரு நாடும் தனது நாட்டு அபிவிருத்திக்காக வேண்டி பூகோள ரீதியாக ஏனைய நாடுகளுடன் நல்ல தொடர்பை மேற்கொள்ளுதல். இது போன்ற விடைகளை நீங்கள் அறிந்து அவற்றிலிருந்து 2 விடைகளை இந்த வினாவுக்கு வழங்க முடியும். 5வது பகுதி நீண்ட காலமாக தேச எல்லை போர்கள் நடைபெறும் பிராந்திய நாடுகள் 2 தருக. 2 அண்மையில் இருக்கின்ற நாடுகள் தங்களது எல்லை தொடர்பாகவும் அல்லது எல்லையோடு இருக்கின்ற ஏனைய நாடுகள் தொடர்பாக ஏற்படுகின்ற பிரச்சினைகள் தேச எல்லை பிரச்சினை என்கிறோம். பாகிஸ்தானும் இந்தியாவும் சுதந்திரம் அடைந்த காலத்திலிருந்தே 1947ஆம் ஆண்டு சுதந்திரம் அடைந்த காலத்திலிருந்தே காஷ்மீர் என்ற 2 நாட்டுக்கும் இடையில் இருக்கின்ற ஒரு நிலப்பகுதி தொடர்பாக, ஒரு நாடு தொடர்பாக பிரச்சனைகள் இருந்து வருகிறது. அந்த நாட்டை காஷ்மீரை யார் சொந்தம் கொண்டாடலாம் போன்ற பிரச்சனையில் இருந்து வருகிறது. இது போன்ற பிரச்சனை ஈராக் ஈரான் இடையில் நடைபெற்ற பிரச்சனையிலும் எல்லை பிரச்சனையில் ஏற்பட்டிருக்கிறது. அதே போன்று உலக மகா யுத்தம் ஆரம்பிக்கின்ற போது, அதாவது ஜெர்மன் பிரான்ஸ் முதலாம் உலக மகா யுத்தம் தொடங்குகின்ற போது ஜெர்மனுக்கும் பிரான்ஸுக்கும் இடையில் இருந்த 2 மாகாணங்கள் தொடர்பான எல்லை பிரச்சனைகள் வந்திருக்கின்றன. தற்போது பெரும்பாலும் உலகத்திலே பேசப்படுகின்ற
இந்தியா பாகிஸ்தான் ஆகிய நாடுகள் எல்லை பிரச்சினை பிரபலம் பெற்று வருகிறது. அடுத்த வினாவுக்கு செல்லும். 6வது பகுதி, முதலாம் வினாவின் சட்ட மூலாதாரங்கள் 2ஐ பெயரிடுக. ஒரு நாட்டின் உருவாக்கப்படுகின்ற சட்டம், மக்கள் நலனுக்காக உருவாக்கப்படுகின்ற சட்டம் எந்தெந்த அடிப்படையில் உருவாக்கப்படுகிறது என்பதுதான் சட்ட மூலாதாரம் எனப்படுகிறது. சட்ட மூலாதாரத்தில் ஒரு நாட்டை அடிப்படையாக அமைவது, மிக உயர்ந்த அதிகாரம் கொண்டதாக அமைவது நாட்டினுடைய அரசியல் யாப்பு. இது முதலாவது. இரண்டாவது, சில பிரச்சினைகளின் போது, சில வழக்குகளின் போது நீதிமன்றங்கள் வழங்குகின்ற தீர்ப்புகள் பிற்காலத்தில் சட்டமாக வருகின்றன. எனவே இரண்டாவது நீதிமன்ற தீர்ப்புகள். அதே போன்று சில அரசாங்க திணைக்களங்களும் அவற்றோடு தொடர்பான நிறுவனங்களும், அதற்கு கீழ் இருக்கிற நிறுவனங்களும் தங்களது பணியோடு தொடர்பான சில கட்டளை சட்டங்களை உருவாக்குவது உண்டு. எனவே அவையும் நாட்டின் பொதுவான சட்டங்களாக பிற்காலத்தில் மாறுகின்ற போது அதுவும் ஒரு சட்ட மூலாதாரமாக கொள்ளப்படுகிறது. எனவே அது கட்டளை சட்டங்கள் எனப்படுகின்றன. அது தவிர ஒவ்வொரு சமூகமும் தனது சமூகத்திலே நீண்ட காலமாக பரம்பரையாக பின்பற்றி வருகின்ற பழக்க வழக்கங்கள், இந்த பழக்க வழக்கங்களும் சட்டங்களாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. அதே போன்று சமயங்கள் நியமித்து வைத்திருக்கின்ற சட்டங்கள், அந்தந்த சமயத்தவர்களுக்கான சட்டங்களும் சட்ட மூலாதாரமாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. உதாரணமாக இப்போ இலங்கை முஸ்லீம்களுக்கென்று சில விடயங்களில் தனியான சட்டம் காணப்படுகிறது. யாழ்ப்பாண தமிழர்களுக்கென்று தனியாக தேச வளமை சட்டம் ஒன்று காணப்படுகிறது. மத்திய மலை நாட்டில் இருக்கின்ற சிங்களவர்களுக்கென்று ஒரு தனியான சட்டம் சில விடயங்களில் காணப்படுகின்றன. இது சமயத்தின் அடிப்படையில் பின்பற்றப்படுகின்ற சட்டங்கள். எனவே இவை ஒரு நாட்டின் அடிப்படை சட்ட மூலாதாரமாக கொள்ளப்படுகிறது. 7வது பகுதி, இலங்கையில் தற்கால பாராளுமன்ற தேர்தலில் தேர்ந்தெடுத்த பிரதிநிதிகளின் எண்ணிக்கையையும் தேர்தல் முறையையும் எழுதுக. இலங்கை பாராளுமன்றத்தில் 225 பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்படுகின்றார்கள். இவர்களில் 196 பேர் தேர்தல் மூலம் தெரிவு செய்யப்படுகிறார்கள். இதுதான் தேர்தல் மூலம் தெரிவு செய்யப்படுகின்ற எண்ணிக்கை. ஆனால் இலங்கை பாராளுமன்றத்தில் இருக்கின்ற பிரதிநிதிகள் யார் என்று கேட்டால் அது எண்ணிக்கை எது என்று கேட்டால் அது 225 என்பதை நீங்கள் குறிப்பிட வேண்டும். நேரடியாக தேர்தல் மூலம் 196 பேர் தெரிவு செய்யப்பட்ட பின்பு ஒவ்வொரு கட்சியும் பெற்றுக்கொண்ட வாக்குகளின் அடிப்படையில் அவர்களுக்கு போனஸாக மேலதிக ஆசனங்கள் அல்லது மேலதிகமான பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்படுவார்கள். அந்த எஞ்சியிருக்கின்ற 29 பேரும் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற தேசிய பட்டியல் என்ற அடிப்படையில் அவர்கள் பெற்றுக்கொள்கின்ற மேலதிக வாக்குகளுக்காக வழங்கப்படும். இந்த 196 பேரையும் தெரிவு செய்வதற்கு இலங்கையில் விகிதாசார பிரதிநிதித்துவ முறை பின்பற்றப்படுகிறது. இலங்கையில் 2வது குடியரசு யாப்பு 1977ஆம் ஆண்டு ஜே.ஆர். ஜெயவர்தன் அவர்களினால் 78ஆம் ஆண்டு ஜே.ஆர். ஜெயவர்தன் அவர்களினால் அறிமுகப்படுத்தப்படுகிறது. இந்த யாப்பில் விகிதாசார பிரதிநிதித்துவ முறை தேர்தலில் அறிமுகப்படுத்தப்பட்டது. 8வது பகுதி, 1978 இலங்கை அரசியல் யாப்பில் 28ஆம் சீர்திருத்தத்தில் காணப்படும் பிரதான கடமை ஒன்று எழுதுக. நீங்கள் ஒன்று எழுதினால் போதும். இது பொதுமக்கள் தொடர்பான சில கடமைகளை பற்றி 28வது சீர்திருத்தம் எமது 2வது குடியரசு யாப்பிலே உள்ளடக்கியிருக்கிறது. அந்த வகையில் அரசியல் யாப்பினையும் சட்டத்தினையும் பாதுகாக்கின்ற பொறுப்பில் பொதுமக்கள் செயற்பட வேண்டும். இது முதலாவது கடமை. நாட்டில் தேசிய ரீதியாக ஒற்றுமையை நிலைநாட்டுவது பொதுமக்களுடைய கடமை 2வது. 3வது, தம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தொழிலில், நாம் செய்கின்ற தொழிலில் நேர்மையாகவும் மனசாட்சிக்கு உட்பட்ட வகையிலும் தொழிலை செய்ய வேண்டும் என்பது இந்த 28வது சீர்திருத்தத்தில் கூறப்பட்டிருக்கின்ற விடயம். அதே போன்று நாட்டுடைய பொது சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும். அதே போன்று நாட்டுடைய பொது சொத்துக்களை அளிக்கின்ற செயற்பாடுகளை தடுக்க வேண்டும். அதே நேரம் அவற்றிலிருந்து ஒவ்வொருவரும் தவிர்ந்து கொள்ளவும் வேண்டும். அடுத்தது, பிறரது உரிமைகளையும் சுதந்திரத்தையும் மதிக்க வேண்டும் என்றும் இந்த 28ஆம் சீர்திருத்தம் குறிப்பிடுகிறது. அதே போன்று எமது சூழல், எம்மை சுற்றி இருக்கின்ற சுற்றாடலை அல்லது சுற்றுச்சூழலை பாதுகாக்கின்ற பொறுப்பும் கடமையும் ஒவ்வொரு பொதுமகனுக்கும் இருக்கிறது என்றுதான் இந்த 28வது திருத்தம் குறிப்பிடுகிறது. இந்த முதலாவது கட்டாய வினாவில் 9வது பகுதியை பார்ப்போம். நாட்டின் அபிவிருத்தி செயற்பாடுகளின் போது முகம் கொடுக்கும் சவால்களுக்கு தீர்வுகள் 2ஐ தருக. ஒரு நாடு அபிவிருத்திகளில்
அபிவிருத்தி பணிகளில் ஈடுபடுகின்ற போது பல்வேறுபட்ட பிரச்சனைகள் முகம் கொடுக்க முடியும். நாட்டிலே பணம் இல்லாமல் இருக்க முடியும், பொருத்தமான வளங்கள் இல்லாமல் இருக்க முடியும், இயற்கை அனர்த்தங்களை சந்திக்க முடியும், தொழில்நுட்ப வசதிகள் இல்லாமல் இருக்க முடியும், உள்நாட்டிலே அல்லது நாட்டுக்கும் வேறொரு நாட்டுக்கும் இடையே யுத்தங்கள் இடம்பெற முடியும். இவ்வாறான காரணங்கள் நாட்டின் அபிவிருத்தி செயற்பாடுகளை பாதிக்கின்ற விடயங்கள். இந்த சவால்களுக்கு எவ்வாறு தீர்வு காணலாம் என்பதுதான் இந்த வினாவுடன் இருந்து உங்களிடம் எதிர்பார்க்கின்ற விடை. எனவே நாட்டினுடைய தேசிய சேமிப்பை ஊக்கப்படுத்துதல், மக்களுக்கு மத்தியிலும் நிறுவனங்களுக்கு மத்தியிலும் நாட்டினுடைய சேமிப்பை ஊக்கப்படுத்துதல், நாட்டு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கின்ற பொருட்களில் பல்வகையான பொருட்களை ஏற்றுமதி செய்வதற்கு முயற்சி செய்தல், குறிப்பிட்ட சில பொருட்கள் தவிர்ந்த பல்வகையான பொருட்களை ஏற்றுமதி செய்தல், புதிய சந்தைகளை பெறுதல். அதாவது ஒரு நாடு குறிப்பாக சில நாடுகளுக்கு மாத்திரமே பொருட்களை ஏற்றுமதி செய்வதாக இருந்தால் அதை விட தான் ஏனைய நாடுகளுக்கு தேவையான பொருட்களை எமது நாட்டிலிருந்து உற்பத்தி செய்து ஏற்றுமதி செய்வதற்கு பழக்கிக் கொள்ளுதல். அவ்வாறு செய்கின்ற போது புதிய ஒவ்வொரு நாடும் எங்களுக்கான ஒரு சந்தை வாய்ப்பாக அமைகிறது. எமக்கு இருக்கின்ற தொழில்நுட்ப வசதிகளை பயன்படுத்தும் போது நாங்கள் புதிய அதற்கு பதிலாக வேறு வகையான தொழில்நுட்ப வசதிகளை அடையாளம் கண்டு அவற்றை எமது உற்பத்தி செயற்பாட்டின் போது அபிவிருத்தியின் போது பயன்படுத்தி கொள்ளுதல் மற்றொரு தீர்வாக அமைகிறது. அபிவிருத்தி அடைந்த நாடுகளுடன் உடன்படிக்கைகளை செய்து கொண்டு எமது நாட்டின் அபிவிருத்திக்காக ஏற்றுமதி இறக்குமதி விடயங்கள் முதலீட்டு விடயங்களில் உடன்பாட்டுக்கு வருதல். அதனால் செல்வாக்கு மிக்க அபிவிருத்தி அடைந்த நாடுகள் எமது நாட்டுக்கு பல உதவிகளை செய்ய முடியும், எமது நாட்டில் வந்து உற்பத்திகளை மேற்கொள்ள முடியும், முதலீடுகளை மேற்கொள்ள முடியும். இதனால் நிறைய வேலை வாய்ப்பு கிடைக்கும், வெளிநாட்டு வருமானம் கிடைக்கும். எனவே அதாவது அபிவிருத்தி அடைந்த நாடுகளுடன் ஒப்பந்தங்களை செய்து கொள்ளுதல் ஒரு தீர்வு. இன்னொரு தீர்வு, பிராந்தியத்திலே ஒரு நாடு இருக்கின்ற போது அந்த நாட்டை சுற்றி இருக்கின்ற பிராந்தியத்திலே இருக்கின்ற பொதுவான அமைப்புகள், பொதுவாக இலங்கையை பொறுத்தவரை என்றால் சாக் அமைப்பு, ஆசியான் என்ற அமைப்பு, பிம்ஸ்டெக் என்ற அமைப்பு போன்ற அமைப்புகளோடு தொடர்புகளை வைத்துக் கொள்ளுதல். இதனால் நாட்டின் அபிவிருத்தியை மிக சிறப்பாக செய்து கொள்ள முடியும். அதேபோல் சர்வதேச ரீதியாக உள்ள அமைப்புகள், ஐக்கிய நாடுகள் தாபனம், பொது நலவாய நாடுகள் என்பவற்றுடன் தொடர்புகளை சிறப்பாக மேற்கொள்ளுதல். பொதுநலவாய அமைப்பு நாடுகள் என்பது பிரித்தானியாவிடமிருந்து சுதந்திரம் பெற்ற நாடுகள் அனைத்தும் பொதுநலவாய அமைப்புக்குள் உள்வாங்கப்பட்டிருக்கின்றன. எனவே இந்த வகையான சர்வதேச ரீதியான அமைப்புகளிலும் தொடர்புகளை மேற்கொள்ள முடியும். சரி மாணவர்களே, நான் முதலாவது வினாவின் கட்டாய வினாவின் கடைசி பகுதி இலங்கையுடன் தொடர்பில் உள்ள பிராந்திய அமைப்பு ஒன்றையும் சர்வதேச அமைப்பு ஒன்றையும் குறிப்பிடுகிறது. நான் ஏற்கனவே குறிப்பிட்ட அந்த 9வது கேள்விக்கு குறிப்பிட்ட விடையை இங்கே இதற்கு நீங்கள் பொருத்தமாக எழுத முடியும். இலங்கை தென்கிழக்காசியாவில் இருக்கின்ற ஒரு நாடு என்பதனால் சாக் அமைப்பு, பிம்ஸ்டெக், ஆசியான் போன்ற அமைப்புகளில் இலங்கை தொடர்பு கொண்டிருக்கிறது. இது ஒரு பிராந்திய அமைப்புக்கான உதாரணங்கள் 3. சர்வதேச ரீதியாக இலங்கை ஐக்கிய நாடுகள் சபையின் ஒரு அங்கத்துவ நாடு, அதே போன்று பொதுநலவாய அமைப்பின் ஒரு அங்கத்துவ நாடு. எனவே ஐக்கிய நாடுகள் சபையோ அல்லது பொதுநலவாய அமைப்போ சர்வதேச ரீதியாக இலங்கை அங்கத்துவம் பெற்றிருக்கின்ற தொடர்பட்டிருக்கின்ற ஒரு அமைப்பு என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சரி, நாங்கள் இப்போது எமது 2வது விருப்பத்துக்குரிய வினாக்கள் தொடரிலே நாங்கள் அடுத்த வினாவுக்கு போவோம். அது 2வது வினா இலக்க ஒழுங்கின்படி 2வது வினா. இவற்றில் ஒவ்வொன்று 3 பகுதிகள் இருக்கும். 3வது பகுதிக்கு நீங்கள் விளக்கம் அளிக்க வேண்டும். 1வது 2வது பகுதிகளிலே குறிப்பிட்டால் கேட்கப்பட்ட விடையே சுருக்கமாக குறிப்பிட்டால் போதும். 3வது பகுதியில் 5 புள்ளிகள் வழங்கப்படும். நீங்கள் குறிப்பிடுகின்ற அந்த குறிப்புகளுக்கு 3 புள்ளியும், அவற்றில் 1 அல்லது 2 விளக்க வேண்டி வரும்போது அவற்றுக்கு 2 புள்ளியும் பெற்று 5 புள்ளிகள் பெறுவீர்கள். எனவே நாங்கள் இங்கே விளக்கத்தை சொல்லவில்லை, அதற்குரிய விடைகள் எவ்வாறு அமைகின்றன என்பதை பற்றி மாத்திரம்தான் உங்களுக்கு நான் இங்கே முன்வைக்க வந்திருக்கிறேன். 2வது வினாவில் 1ஆம் பகுதி, நிகழ்கால அரசுகளில் நேரடி ஜனநாயக முறையை நடைமுறைப்படுத்த முடியாது இருப்பதற்கு ஏதுவான காரணங்கள் 2 தருக. ஜனநாயகம் என்பது உங்களுக்கு தெரியும், கிறிஸ்துவுக்கு முன் கிரேக்க நாட்டிலிருந்து ஆரம்பித்த ஒரு விடயம் என்று நீங்கள் ஆரம்ப வகுப்புகளிலே படித்திருப்பீர்கள். மக்களால் மக்களுக்காக நடத்தப்படுகின்ற மக்களாட்சி என்று அமெரிக்காவின் 16வது ஜனாதிபதியின் வரைவிலக்கணத்தோடு ஜனநாயகம் பற்றிய கருத்து உலகத்திலே விரிவடைந்து சென்றுள்ளது.
கிரேக்க நாட்டிலே ஜனநாயகம் என்பது நேரடி ஜனநாயகம் என்ற முறையிலே காணப்பட்டது. அதாவது மக்கள் தங்களது பிரச்சினைகளை ஒரு இடத்துக்கு ஒன்று கூடி அவற்றை கலந்துரையாடி அவற்றுக்கான தீர்வுகளையும் கலந்துரையாடி அவற்றை நிறைவேற்றுகின்ற பொறுப்புகளை பெற்றுக்கொண்டு கலைந்து செல்வார்கள். கிரேக்கத்திலே நகர ஆட்சிகள் காணப்பட்டன. ஒவ்வொரு நகரத்திலும் இவ்வாறு தான் ஆட்சி நடைபெற்றது. எனவே அனைத்து மக்களும் ஒன்று கூடு தமது பிரச்சினைகளை கலந்துரையாடுவதனால் இது நேரடியான ஜனநாயகம் என்று கூறப்பட்டது. இப்போது பிரதிநிதித்துவ ஜனநாயகமே காணப்படுகிறது. அனைத்து மக்களும் ஒன்று கூட முடியாத சந்தர்ப்பத்தில் தங்களது பிரதிநிதிகளை தேர்தல் மூலம் தெரிவு செய்து நாங்கள் சட்டசபைக்கு அனுப்புவதன் ஊடாக எங்களுக்காக அவர்கள் எங்களது பிரச்சனைகளை பேசி எங்களுக்கான பணிகளை செய்கிறார்கள். இந்த வினா என்னவென்றால், ஆரம்ப காலத்தை போன்று இன்று ஏன் நேரடியான ஜனநாயகத்தை நடைமுறைப்படுத்த முடியாது என்று கேட்கப்படுகிறது. தற்கால அரசுகளின் நிலப்பரப்பு விசாலமானது. பெரிய பிரதேசம், ரஷ்யாவை எடுத்துக்கொண்டால், இந்தியா, சீனா போன்ற பிரதேசங்கள் எடுத்துக்கொண்டால் மிகப்பெரிய பிரதேசங்கள். அதுபோன்று கனடா, ஐக்கிய அமெரிக்கா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் மிகப்பெரிய பிரதேசங்கள். இவற்றிலிருந்து அனைத்து மக்களையும் ஒன்று கூட்ட முடியாத ஒரு சூழல் காணப்படுகிறது. இரண்டாவது விடயம், இன்று சனத்தொகை அதிகம். சாதாரண ஒரு சிறிய நாடான இலங்கையிலே 2,20,00,000க்கும் அதிகமான மக்கள் வாழ்கின்ற போது அனைத்து மக்களையும் ஒரு இடத்தில் கூடி பிரச்சனைகளை கலந்துரையாட முடியாது. எனவே சனத்தொகை அதிகமாக இருப்பதும் நேரடி ஜனநாயகத்தை நடைமுறைப்படுத்த முடியாமைக்கான ஒரு காரணம். அடுத்தது, இன்று ஆரம்ப காலத்தை போலன்றி மக்களுடைய தேவைகள், பிரச்சினைகள் என்பன விரிவானவை, பல சிக்கல் தன்மை கொண்டவை. எனவே இந்த தேவைகள் அனைத்தையும், பிரச்சனைகள் அனைத்தையும் ஒரே இடத்தில் குறிப்பிட்ட ஒரு நேரத்தில் கதைத்து கலந்துரையாடி தீர்வெடுப்பது என்பது மிக கஷ்டமான விடயம். எனவே நேரடி ஜனநாயகத்தை இன்று நடைமுறைப்படுத்த முடியாமைக்கு இதுவும் ஒரு காரணம். அதே போன்று ஒவ்வொரு நிலப்பிரதேசத்திலும், குறிப்பிட்ட ஒரு நாட்டுக்குள் உள்ள நிலப்பிரதேசங்களில் இருக்கின்ற மக்கள் வித்தியாசமான பண்பாடு, கலாச்சாரத்தை கொண்டவர்கள். எனவே இவர்களுடைய பிரச்சினைகளை ஒரே இடத்துக்கு கொண்டு வந்து அவற்றை கலந்துரையாடுவதற்கு என்பது பொருத்தமற்ற விடயமாக, பிரச்சினைகளை மேலும் ஏற்படுத்துகின்ற விடயமாக மாறிவிடும். எனவே நேரடி ஜனநாயகத்தை இப்போது கூறிய காரணங்களின் விளைவாக தற்காலத்தில் நடைமுறைப்படுத்த முடியாதுள்ளது. இரண்டாவது பகுதி, ஜனநாயக வாழ்க்கை முறைக்கு ஒரு பிரஜையாக உம்மிடத்தில் வளர்த்து கொள்ள வேண்டிய பண்புகள் 3 குறிப்பிடுகிறார். ஒரு நாட்டிலே ஜனநாயகம் இருந்தாலும் ஒவ்வொரு மனிதனிடத்திலும் ஜனநாயக பண்புகள் காணப்பட வேண்டும். இது ஒரு இலகுவான வினா. ஒரு மனிதனிடம் இருக்க வேண்டிய நல்ல பண்புகள், அடுத்த மனிதர்களோடு பழகுகின்ற போது, வாழ்கின்ற போது காணப்பட வேண்டிய நல்ல பண்புகளைத்தான் இங்கே விடையாக இந்த வினா எதிர்பார்க்கிறது. அதில் முதலாவது, கலந்துரையாடல் மூலம் ஏதாவது ஒரு தீர்மானத்துக்கு வருதல், மற்றவர்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பளித்து அந்த கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளுதல், ஒரு தீர்மானத்துக்கு வருகின்ற போது கலந்துரையாடி பெரும்பான்மையாக வந்த முடிவை ஏற்று அதற்கேற்றற்போல் செயற்படுதல், மற்றவருடன் சேர்ந்து ஒருங்கிணைப்புடன் செயற்படுதல், அடுத்த மனிதர்களின் உரிமைகளை மதித்தல், எமது உரிமைகளை பெறுவதற்கு முயற்சிக்கின்ற அதேவேளை எமக்கு இருக்கின்ற கடமைகளை சிறப்பாக செய்தல், ஏனைய சமூகத்தின் கலாச்சார, மொழி, பண்பாடு என்பவற்றை ஏற்று அவற்றுக்கு மதிப்பளித்தல் போன்ற பண்புகள் ஒரு ஜனநாயக பிரஜையின் பண்பாக கருதப்படுகின்றன. மூன்றாவது பகுதி, வாக்காளர் தமது வாக்குரிமையை பயன்படுத்தும் போது அவதானிக்க வேண்டிய காரணிகள் 3 குறிப்பிடுக. ஒரு நாட்டில் தேர்தலின் போது இருக்கின்ற அனைவரும், குறிப்பாக இலங்கை எடுத்துக்கொண்டால் 18 வயதை தாண்டிய அனைவரும் வாக்காளர்களாக கொள்ளப்படுகின்றனர், வாக்களிப்பதற்கான உரிமை பெற்றவர்கள். அதே நேரம் அவற்றில் ஒரு சிலர் வேட்பாளர்களாக, தேர்தலிலே போட்டியிடுகின்றவர்களாக கருதப்படுகின்றனர். எனவே ஒரு வாக்காளர் தமக்குரிய வாக்கை பயன்படுத்துகின்ற போது எப்படிப்பட்ட நபர்களுக்கு எப்படிப்பட்ட சூழலில் பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதைத்தான் இந்த கேள்வி உங்களிடம் விடையே எதிர்பார்க்கிறது. தேர்தலிலே பங்கு கொள்ளும் அரசியல் கட்சிகள் பற்றிய தெளிவு, அந்த கட்சிகள் எதை பேசுகின்றன, அந்த கட்சிகள் ஆட்சிக்கு வந்தால் நாட்டை எந்த முறைக்கு ஆட்சி செய்ய போகின்றன போன்ற விடயங்கள் பற்றிய தெளிவு வாக்காளர்களாகி எமக்கு இருக்க வேண்டும். நாங்கள் வாக்களிக்கின்ற நபர்கள், அந்த போட்டியாளர்கள் சமூகத்திலே சிறப்பானவர்களாகவும் நேர்மையானவர்களாகவும் இருக்கக்கூடியவர்களுக்கே நாங்கள் வாக்களிக்க வேண்டும். நல்ல தலைமைத்துவ பண்புள்ள, எந்த இடத்திலும் ஒரு சிறந்த தலைவராக செயற்படக்கூடிய ஒருவருக்குத்தான் நாம் எமது வாக்கை செலுத்த வேண்டும்.
அடுத்தது, சமூகத்திலே மோசமான விடயங்களில் சமூக துரோக குற்றங்களில் ஈடுபடாதவர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்குத்தான் நாம் எமது வாக்குரிமையை பயன்படுத்த வேண்டும். சகல இனங்களையும் ஒன்றாக நினைத்து இந்த நாட்டை அபிவிருத்தி அடைய செய்ய வேண்டுமென்ற நல்ல எண்ணத்தில் உள்ள மனிதர்களை, அபேட்சகர்களை மாத்திரம்தான் நாம் எமது வாக்குரிமையின் மூலம் தெரிவு செய்ய வேண்டும் என்று இந்த வினாவுக்குரிய விடைகளாக நீங்கள் குறிப்பிட முடியும். சரி மாணவர்களே, நாங்கள் அடுத்த வினாவுக்கு செல்வோம். வினா இலக்கம் 3. தற்கால அரசுகளில் செயல்படுத்தப்படும் அரசாங்க முறைகள் இரண்டும் இவை. உலகத்திலே மன்னராட்சியிலிருந்து மக்களாட்சிக்கு உலகம் மாறிய பிறகு, ஜனநாயக பண்புகள் வந்த பிறகு, ஆட்சி முறைகளிலே, அரசாங்க முறைகளிலே குறிப்பாக 3 முறைகள் பேசப்படுகின்றன. இவற்றை நீங்கள் உயர் வகுப்புகளிலே, ஏலவல் வகுப்புகளில் நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும் அரசறிவியல் பாடத்தில். அந்த வகையில் ஜனாதிபதிக்கு அதிகாரங்கள் கூடுதலாக உள்ள ஆட்சி நடைபெறுமாக இருந்தால் அது ஜனாதிபதி அரசாங்க முறை என்றும், பாராளுமன்றத்துக்கு அல்லது பிரதம மந்திரிக்கு அதிகாரம் கூடுதலாக உள்ள ஆட்சி நடைபெறுமாக இருந்தால் அதனை நாங்கள் பாராளுமன்ற அரசாங்க முறை என்றும் அழைப்பதுண்டு. ஜனாதிபதி அரசாங்க முறைக்கு ஐக்கிய அமெரிக்கா, இலங்கை போன்ற நாடுகளை குறிப்பிடலாம். பாராளுமன்ற அரசாங்க முறைக்கு இந்தியா, பாகிஸ்தான், இங்கிலாந்து போன்ற நாடுகளை உதாரணமாக குறிப்பிடலாம். உண்மையிலே 3வது ஒரு முறை இருக்கிறது, கலப்பு முறை என்பது. உண்மையிலே இலங்கை என்பது தூய ஜனாதிபதி அரசாங்க முறை என்பதை விட ஒரு கலப்பு அரசாங்க முறை என்பதை உண்மை. இதற்குரிய ஆழமான விளக்கம் உங்களுக்கு இந்த தரத்திலே தேவையில்லை, நீங்கள் உயர் தரத்திலே படித்துக் கொள்வீர்கள். 2வது பகுதி, இலங்கை ஜனாதிபதிக்கு கொடுக்கப்பட்டுள்ள அதிகாரங்கள் 3ஐ குறிப்பிடுகிறது. இலங்கை பொதுவாக ஒரு ஜனாதிபதி அரசாங்க முறை என்பதனால் இலங்கை ஜனாதிபதிக்கு குறிப்பிடத்தக்க அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு பாராளுமன்றம் புதிதாக உருவாக்கப்படுகின்ற போது, தேர்தலின் பின்னர் அந்த பாராளுமன்றத்தை கூட்டுதல், தொடர்ந்து பாராளுமன்றத்தை நடத்தி கொண்டு செல்லுதல், அந்த பாராளுமன்றத்தை தேவை ஏற்பட்டால் கலைத்து விடுதல், கலைத்து விட்டு புதிதாக தேர்தலுக்கு திகதியிடல் போன்ற அதிகாரம் ஜனாதிபதிக்கு உண்டு. அதேபோல் பாராளுமன்றத்தில் அரசினுடைய கொள்கைகளை விளக்கப்படுத்துகின்ற உரையை நிகழ்த்துகின்ற அதிகாரம் ஜனாதிபதிக்கு உண்டு. பாராளுமன்றம் முன்வைக்கின்ற சில மசோதாக்களை தேவை ஏற்பட்டால், நிறைவேற்ற முடியாது போனால், மக்களின் வாக்கெடுப்பின் மூலம் நிறைவேற்றுவதற்கான அதிகாரத்தை ஜனாதிபதி பெற்றிருக்கிறார். அடுத்தது 4வது, மக்களின் அபிப்பிராய வாக்கெடுப்பு. மக்களின் வாக்கெடுப்பின் மூலம் நிறைவேற்றப்பட்ட அந்த சட்டம் அல்லது அந்த மசோதா நாட்டினுடைய பொதுவான சட்டமாக மாற்றுவதற்கான அதிகாரமும் ஜனாதிபதியிடம் இருக்கிறது. அதே நேரம் பாராளுமன்ற கூட்டங்களிலே பங்கு கொள்ளலாம். அதே போன்று நாட்டினுடைய முப்படையின் தளபதியாக ஜனாதிபதியாக செயற்பட முடியும். ஏனைய முப்படைகளுக்கு கட்டளையிடும் அதிகாரிகளை நியமிக்கும் அதிகாரம் இருக்கிறது ஜனாதிபதிக்கு. வெளிநாடுகளுக்கான இலங்கை தூதுவர்களை நியமிக்கின்ற அதிகாரம், உயர் நீதிமன்றங்களுக்குரிய நீதிபதிகளை நியமிக்கின்ற அதிகாரம், பல்கலைக்கழகத்தின் வேந்தர்கள் அல்லது தலைவர்களை நியமிக்கின்ற அதிகாரம் போன்ற அதிகாரங்களும் ஜனாதிபதிக்கு இருக்கின்றன. இவற்றை நீங்கள் நினைவுறுத்திக் கொள்ளுங்கள். இந்த அதிகாரங்கள் இலங்கை ஜனாதிபதி காணப்படுகின்றன. இலங்கையில் பிரதேச அலகுக்கு அதிகார பகிர்வின் போது ஏற்படும் பிரச்சினைகள் 3ஐ குறிப்பிட்டு ஒன்றை விளக்குவர். இலங்கையில் பிரதேச அலகு என்பது மத்திய அரசாங்கம் என்ற ஒரு அரசாங்கமும், பிரதேச அலகுகளாக 9 மாகாண சபைகள் காணப்படுகின்றன. அவற்றுக்கு கீழால் 330க்கும் மேற்பட்ட உள்ளூராட்சி மன்றங்கள், அதாவது மாநகர சபை, நகரசபை, பிரதேச சபை என்ற உள்ளூராட்சி மன்றங்கள் காணப்படுகின்றன. இவற்றுக்கு அதிகாரங்களை பகிர்ந்து அளிக்கின்ற போது ஏற்படுகின்ற பிரச்சினைகள் யாவை என்பதைத்தான் இந்த வினா உங்களிடம் விடையை எதிர்பார்க்கிறது. நாட்டுடைய வளங்களை பங்கீடு செய்கின்ற போது, உற்பத்தி செயற்பாடுகளுக்கும் ஏனைய விடயங்களுக்கும் வளங்களை வழங்குகின்ற போது இந்த 9 மாகாண சபைக்கும் அதே போன்று அந்த 300க்கும் மேற்பட்ட உள்ளூராட்சி நிறுவனங்களுக்கும் சமனாக வளங்கள் பகிரப்பட முடியாத ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுகிறது. எனவே இது ஒரு பிரச்சினையாக மாறுகிறது. இது முதலாவது விடயம். 2வது, பிரதேசத்திலே இருக்கின்ற சாதாரண மக்களுக்கு தமது பிரச்சினைகள் அல்லது தமக்கு தேவையான விடயங்களை நிறைவேற்றிக் கொள்ளுதல் போன்ற நிலைகளின் போது யாரிடம், எந்த நிறுவனத்திடம் போய் சந்திக்க வேண்டும், இதை பேச வேண்டும் என்ற தெளிவு இல்லை.
எனவே தெளிவில்லாத போதோ பிரதேச அலகுகளுக்கும் மத்திய அரசுக்கும் இடையில் இழுபறி நிலை ஏற்படும். அந்த குறிப்பிட்ட மக்களின் பிரச்சினை தீர்ப்பதில் இழுபறி நிலை ஏற்படும். இது மற்றொரு பிரச்சினை. அடுத்து சில நாட்டினுடைய சில அபிவிருத்தி செயற்பாடுகளில் ஈடுபடுகின்ற போது இது பிரதேச அலகுக்கு தனியாக மேற்கொள்ள முடியுமான அபிவிருத்தி செயற்பாடுகளாக இருந்தாலும் சரி, மத்திய அரசுக்கு தனியாக மேற்கொள்ள முடியுமான அபிவிருத்தி செயற்பாடுகளாக இருந்தாலும் சரி, இவற்றில் ஒவ்வொரு மத்திய அரசின் செயற்பாடின் போது பிரதேசங்கள் தலையிடுதலும், பிரதேச அலகுகளின் அபிவிருத்தி செயற்பாட்டின் போது மத்திய அரசாங்கம் தலையிடுவதும் மற்றொரு பிரச்சனையாக மாறிவிடும். இது இரண்டுக்கும் இடையில் ஒரு சிறந்த நிர்வாகத்தன்மையை ஏற்படுத்தாது. அடுத்ததாக, நாட்டினுடைய அபிவிருத்தி திட்டங்களின் போது அதற்கு செலவழித்தலும் முதலீடு செய்தலும் அதன் பிறகு கிடைக்கின்ற வருமானத்தை பங்கீடு செய்வதிலும் மத்திய அரசு பிரதேச அலகுகளுக்கு இடையில் முரண்பாடுகள் தோன்ற முடியும். எனவே இது தொடர்பான நிறைய பிரச்சினைகள் வரும் என்பதனால்தான் யாப்பிலே மிக தெளிவான அதிகாரங்கள் பிரதேசத்துக்கும் மத்திய அரசுக்கும் பிரித்து கொடுக்கப்படுவதுண்டு. என்றாலும் கால வேறுபாட்டிற்கேற்ப சில பிரச்சனைகள் இவ்வாறு ஏற்படுவதுண்டு. இது நாங்கள் 3வது வினாவுக்குரிய விடைகளை இப்போது பார்த்தோம். அடுத்து நாங்கள் 4வது வினாவுக்கு செல்வோம். 4வது வினாவின் முதலாம் பகுதி நல்லாட்சியில் காணப்பட வேண்டிய பிரதான பண்புகள் இரண்டை தருக. அதாவது ஒரு நாட்டிலே ஜனநாயக ரீதியான ஆட்சி காணப்படுமாக இருந்தால், ஒரு நல்ல ஆட்சி காணப்படுமாக இருந்தால் அங்கு எவ்வகையான பண்புகள் காணப்பட வேண்டும் என்பதை இந்த வினாவுக்குரிய விடை உங்களிடம் எதிர்பார்க்கப்படுகிறது. ஊழலற்ற முறைகேடுகள் இல்லாத ஒரு நல்ல ஆட்சியும் நிர்வாகமும் காணப்படும். நாட்டில் சுதந்திரமும் மனித உரிமைகளும் சிறப்பாக பேணப்படும். சட்டத்துக்கு மதிப்பளிக்கின்ற பொதுமக்களையும் அந்த சட்டம் அனைத்து மக்களுக்கும் பொதுவாக காணப்படும் நிலைமையும் ஒரு நல்லாட்சி நடக்கும் நாட்டிலே கண்டு கொள்ளலாம். 4வது, ஒவ்வொரு மனிதனின் உரிமைகளும் நல்லாட்சி நடக்கின்ற நாட்டிலே பாதுகாக்கப்படும். ஊடகங்கள் மிகச் சிறப்பாகவும் சுதந்திரமாகவும் அச்சமின்றியும் அதே போன்று பக்கச்சார்பின்றியும் சிறப்பாக செயற்படும். நாட்டினுடைய வளங்கள் எந்த பாகுபாடுமின்றி சகல மக்களாலும் வினைத்திறனான முறையில் பயன்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் காணப்படும். அதேபோல் மக்கள் அனைவரும் அரசியல் ரீதியாக அரசியல் அறிவை பெற்றிருப்பார்கள். அதாவது தேர்தலின் போது நாட்டின் நடக்கின்ற அபிவிருத்தி நடவடிக்கைகளின் போது என்ன நடக்கிறது, யாருக்கு வாக்களிக்க வேண்டும், நாட்டிலே எவ்வகையான ஆட்சி நடக்கிறது போன்ற விடயங்களை அறிந்து வைத்திருப்பதுதான் அரசியல் ரீதியான அறிவு. இவை ஒவ்வொரு குடிமகனிடம் இருக்கும். இது ஒரு நல்லாட்சி நடைபெறுகின்ற நாட்டின் பண்புகள். இதை நாங்கள் ஜனநாயக ஆட்சியின் பண்புகள் என்றும் குறிப்பிடலாம். ஜனநாயக ஆட்சியில் வருகின்ற போது அரசியல் கட்சிகள் காணப்படும், தேர்தல் முறைகள் காலத்துக்கு காலம் உரிய முறையில் நடைபெறும் போன்ற விடயங்களை நீங்கள் இதிலே உள்ளடக்க முடியும். இந்த வினாவின் 2ஆம் பகுதி பன்மை பண்பாட்டு சமூகம் ஏற்பட ஏதுவான காரணம் 3 குறிப்பிடுக. பன்மை பண்பாடு என்பது நான் ஏற்கனவே விளக்கினேன். பல கலாச்சாரம், பல மொழி, பல இனம் என்பவற்றை கொண்ட மக்கள் ஒரு நாட்டில் ஒரு பிரதேசத்தில் ஒன்றாக வாழ்வது பன்மை பண்பாடு. ஒரு நாட்டிலே இவ்வாறு பன்மை பண்பாடு எவ்வாறு ஏற்பட முடியும்? குறிப்பிட்ட ஒரு இனம் வாழ்கின்ற போது வேறு இனங்கள், வேறு மொழி பேசுகின்றவர்கள், வேறு சமயத்தை பின்பற்றுகின்றவர்கள் எவ்வாறு இடம்பெற முடியும் என்பதைத்தான் இந்த கேள்வி உங்களிடம் விடையை எதிர்பார்க்கிறது. அதாவது அந்த நாடு அமைந்திருக்கின்ற அமைவிடம் முதலாவது காரணம். அந்த இலங்கை எடுத்துக்கொண்டால் இலங்கை இந்து சமுத்திரத்தின் மத்திய பகுதியில் அமைந்திருப்பதனால் வரலாறு நெடுகிலும் இலங்கைக்கு வடக்கில் இந்து பௌத்த சமூகம், இலங்கைக்கு கிழக்கிலிருந்து வருகின்ற அரேபியர்கள், அதே போன்று தூர கிழக்கில் மேற்கிலிருந்து வருகின்ற அரேபியர்களும், தூர மேற்கிலிருந்து வருகின்ற ஐரோப்பியர்கள், அதே போன்று இலங்கையின் கிழக்கிலே இருந்து வருகின்ற ஏனைய இஸ்லாமியர்கள், பௌத்தர்களையும் குறிப்பிடலாம். எனவே அந்த இந்து சமுத்திரத்தின் மத்தியில் அமைந்திருப்பதனால் இலங்கை ஒரு பன்மை கலாச்சார நாடாக மாறுவதற்கு வாய்ப்பாக அமைந்திருக்கிறது. எனவே நாட்டின் அமைவிட முதலாவது விடயம். 2வது விடயம் குடிபெயர்வு. வரலாற்றிலே ஒவ்வொரு நாட்டுக்கும் வேறு வேறு பிரதேசங்களிலிருந்து மக்கள் குடிபெயர்ந்து வந்து வாழத் தொடங்கியதனால் பன்மை கலாச்சாரம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. இலங்கையை பொறுத்தவரை இந்தியாவிலிருந்து மக்கள் இங்கே வந்து குடியேறி இருக்கிறார்கள், அரபியர்கள் இங்கே வந்து குடியேறி இருக்கிறார்கள், மலேசியா ஜாவா பிரதேசத்திலிருந்து மக்கள் வந்து குடியேறியிருக்கிறார்கள். 3வது ஆக்கிரமிப்பு. வேறு பிரதேசத்தைச் சேர்ந்த நாடுகளைச் சேர்ந்த மன்னர்கள் படையெடுத்து வந்ததனால் இங்கே வேறு இனங்களும் வந்து சேர்ந்திருக்கின்றன. உதாரணமாக சோழர்கள் அனுராதபுர ராஜ்யத்தின் போது படையெடுத்து வந்தார்கள். புலனறுவை ராஜ்யத்தின் போது கலிங்க மாகாணின் படையெடுப்பு வந்திருக்கிறது.
மூன்றாம் விஜயபாகு மன்னன் தமதனி ஆட்சியத்தின் போது சந்திரபானு என்ற ஜாவா மன்னன் படையெடுத்து வந்திருக்கிறான். எனவே இது போன்ற காரணங்களால் அங்கிருந்து வந்தவர்கள் இங்கே வந்து குடியேறியதினால் பல இனங்கள் பல கலாச்சாரத்தை பின்பற்றுகின்ற மக்கள் உருவாகி இருக்கிறார்கள். ஐரோப்பியர்கள் இலங்கைக்கு வந்ததனால், அதாவது போர்த்துகேயர் உள்ளாந்தர் பிரித்தானியர் வந்ததனால் இலங்கையில் கிறிஸ்தவ சமயம் தோன்றியிருக்கிறது. ஆங்கிலம் பேசக்கூடிய ஒரு சமூகம் உருவாகி இருக்கிறது. அடுத்தது, வேறு தேசத்தவர்கள் வியாபார நோக்கமாக வந்தாலும் பன்மை பண்பாட்டு கலாச்சாரம் ஏற்பட வாய்ப்புண்டு. குறிப்பாக அரேபியர்கள், முஸ்லீம்கள் இலங்கைக்கு வியாபார நோக்கமாக வருகை தந்திருக்கிறார்கள். அதனால் இலங்கையிலே முஸ்லீம்கள் தோன்றியிருக்கிறார்கள். சுமார் 1200 வருடங்களுக்கு முன்பே இலங்கைக்கு முஸ்லீம்கள் வந்ததாக வரலாறு இருக்கின்றன. அதே போன்று தொழில் அடிப்படையில் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு போய் குடியேறியவர்களும் இருக்கிறார்கள். அதனாலும் பன்மை பண்பாடு சமூகம் ஏற்பட்டிருக்கிறது. இலங்கைக்கு பிரித்தானியர் காலத்தில் இந்தியாவிலிருந்து தமிழர்கள் அழைத்து வரப்பட்டார்கள். அவர்கள் இலங்கையின் மத்திய மலை நாட்டிலே தோட்டங்களிலே வேலை செய்து அழைத்து வரப்பட்டவர்கள் இன்றும் தோட்ட தொழிலாளர்களாக அல்லது மத்திய மலை நாட்டு தமிழர்களாக வாழ்ந்து வருகிறார்கள். எனவே இது போன்ற காரணங்களினால்தான் ஒரு நாட்டிலே பன்மை பண்பாட்டு சமூகம் தோன்றுகிறது. மூன்றாம் பாதி, பன்மை பண்பாட்டு சமூகத்தில் ஒற்றுமையுடன் வாழ்வதால் ஏற்படும் நன்மைகள். நாங்கள் இந்த வினாவின் 3 பகுதிகளும் குறிப்பிட்ட சில விடைகளை சுற்றியே அமைகிறது. எனவே மிக இலகுவான ஒரு வினா இது. எனவே பன்மை பண்பாட்டு சமூகத்தில் ஒற்றுமையுடன் வாழ்வதால் கிடைக்கும் நன்மைகள் யாவை? நாட்டில் ஐக்கியம் ஏற்படுகிறது, ஒற்றுமை ஏற்படுகிறது. மக்களுக்கு மத்தியில் சக வாழ்வு, அது அனைத்து இன மக்களும் சக வாழ்வு புரிந்துணர்வுடன் வாழ்வது ஏற்படுகிறது. முரண்பாடுகள் தீர்க்கப்படுகின்றன. ஒருவரையொருவர் அறிந்து கொண்டு ஒருவருடைய கலாச்சாரம் பண்பாடுகளை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைக்கின்றன. பன்மை பண்பாடாக இருந்தாலும் ஒரே நாடு ஒரே தேசம் என்ற உணர்வோடு வாழுகின்ற சந்தர்ப்பம் கிடைக்கிறது. ஒவ்வொரு மனிதனினதும் சுதந்திரமும் ஜனநாயகமும் உறுதிப்படுத்தப்படுகிறது. நாட்டின் அபிவிருத்திக்காக ஒவ்வொரு இனமும் தங்களது திறமைகளை பயன்படுத்தி நாட்டை முன்னேற்றுகின்ற செயற்பாடுகளில் ஈடுபட முடியும். அதே போன்று ஒவ்வொரு சமயத்தில் இருக்கின்ற நல்ல பண்புகளையும் நல்ல விடயங்களையும் ஒவ்வொரு சமயத்தை பின்பற்றுகின்றவர்களும் அறிந்து அவர்களும் அவற்றுக்கு மதிப்பளித்து அவற்றை பின்பற்ற முடியுமான நல்ல விடயங்களை மாத்திரம் பின்பற்றி ஒற்றுமையாக வாழக்கூடிய சூழல் ஏற்படுகிறது. அதே போன்று ஒரு குறிப்பிட்ட இனத்தை சேர்ந்த வேறொரு நாட்டிலிருந்து இந்த நாட்டுக்கு அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்காக உதவியை பெறுவதற்கு நன்கொடையை பெறுவதற்கு சந்தர்ப்பம் அமைகிறது. இவ்வாறான விடைகளை நீங்கள் இந்த வினாவுக்கு வழங்க முடியும். சரி மாணவர்களே, 5வது வினாவுக்கு செல்வோம். சட்டத்தின் பண்புகள் 2 தருக. ஒரு நாட்டை மக்களை குற்றச்செயல்களிலிருந்து பாதுகாத்து நல்வழிப்படுத்துவதற்கு உருவாக்கப்படுகின்ற ஒன்றே சட்டம் எனப்படுகிறது. அதன் உயர்ந்த இடத்தில் இருப்பது ஒரு நாட்டின் அரசியல் யாப்பு என்பதை நாங்கள் இதற்கு முன்னைய வினாவிலே பார்த்தோம். ஒரு சட்டம் அதன் பண்பு என்னவென்றால் அதுவே ஒரு நாட்டின் உயர்ந்த தன்மையை கொண்டிருக்கும். 2வது, சட்டத்துக்கு ஒரு அதிகாரம் இருக்கும். சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு ஒரு அதிகாரம் இருக்கும். 3வது, சட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்ற பொறுப்பு அந்த நாட்டின் அரசின் கையில் இருக்கும். 4வது, மனிதனின் நடத்தைகளை கட்டுப்படுத்தி மனித வாழ்வை ஒழுங்குபடுத்துகின்ற பொறுப்பை சட்டம் செய்யும். இது 4வது பண்பு. அடுத்த பண்பு, சட்டம் என்பது நேர்மையானதாகவும் நீதியானதாகவும் சகல இனங்களுக்கு பொதுவானதாகவும் காணப்படும். அடுத்த பண்பு, ஒரு நாடு உலகத்திலே நவீன அடிப்படையில் அடிக்கடி மாறுகின்ற போது அந்த மாற்றங்களுக்கு ஏற்ப சட்டத்திலும் மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய நெகிழ்வுத்தன்மை ஒரு சட்டத்தில் காணப்படும். அடுத்த பண்பு, சாதாரண மக்களாலும் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு சட்டம் தெளிவாகவும் விளக்கமாகவும் காணப்படும். அடுத்தது, சட்டத்தை மீறுவோருக்கு என்ன தண்டனை, அந்த தண்டனையை யார் வழங்குவர் போன்ற விடயங்கள் சட்டத்திலே தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கும். இது சட்டத்தின் பண்புகள். 2வது வினா பகுதிக்கு செல்லும் மாணவர்களே, உயர் நீதிமன்றத்தின் அதிகாரங்கள் 3 தருக. இலங்கையிலே நீதிமன்ற கட்டமைப்பு கொண்டிருக்கிறது.
உயர் நீதிமன்றம், அதற்கு அடுத்ததாக மேன்முறையீட்டு நீதிமன்றம், அடுத்தது மேல் நீதிமன்றம், மாவட்ட நீதிமன்றம், நீதவான் நீதிமன்றம் போன்ற நீதிமன்ற கட்டமைப்பு கொண்டு காணப்படுகிறது. எனவே உயர் நீதிமன்றத்தின் அதிகாரங்கள் என்பது முக்கியமாக நாட்டினுடைய அரசியல் யாப்புக்குரிய விளக்கத்தை வழங்குகின்ற, அந்த யாப்பு எதை சொல்கிறது என்று விளக்கத்தை வழங்குகின்ற அதிகாரம் உயர் நீதிமன்றத்தில் காணப்படுகிறது. மக்களின் அடிப்படை உரிமை மீறப்படுகின்ற போது அது தொடர்பாக விசாரணை செய்யும் அதிகாரம் உயர் நீதிமன்றத்திலும் காணப்படுகிறது. ஆட்சி நடத்துகின்ற அரசாங்கத்துக்கு அவசியப்படுகின்ற போது ஆலோசனை வழங்குகின்ற அதிகாரம் காணப்படுகின்றது. பாராளுமன்ற தொடர்பான பிரச்சினைகள் வருகின்ற போது அது தொடர்பாக விசாரித்து தீர்ப்பு வழங்குகின்ற அதிகாரம் காணப்படுகிறது. புதிய சட்டங்களை, புதிய விதிகளை உருவாக்குகின்ற அதிகாரம் உயர் நீதிமன்றத்தில் காணப்படுகிறது. கீழ்நிலையில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களில் வழங்கப்பட்ட தீர்ப்புகளை மீண்டும் ஒரு முறை மேன்முறையீடு செய்யக்கூடிய இறுதி அதிகாரமும் உயர் நீதிமன்றத்திடம் காணப்படுகிறது. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக ஏதாவது பிரச்சினைகள் ஏற்பட்டால், அதற்கு முறைப்பாடுகள் கிடைத்தால் அவை தொடர்பாக விசாரிக்கின்ற அதிகாரம் உயர் நீதிமன்றத்திடம் உள்ளது. இறுதியாக மக்கள் வாக்கெடுப்பு ஒன்று நடைபெற்று அது தொடர்பாக பிரச்சினைகள், முறைப்பாடுகள் முன்வைக்கப்பட்டாலும் அவற்றை விசாரிக்கின்ற அதிகாரமும் உயர் நீதிமன்றத்திடம் காணப்படுகின்றது என்பதை நீங்கள் கட்டாயம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நீதிமன்ற சுதந்திரத்தை ஏற்படுத்த மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கைகள் 3 குறிப்பிட்டு ஒன்றை விளக்குகிறது. ஒரு நாட்டிலே 3 துறைகள் தெளிவாக இருக்க வேண்டும். சட்டத்தை உருவாக்குகின்ற சட்டசபை, உருவாக்கப்பட்ட சட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்ற நிர்வாகத்துறை, நாட்டுக்கு அவசியமான சட்டங்களையும் நிர்வாகத்தையும் வழிநடத்துகின்ற நீதித்துறை. எனவே நீதிமன்றங்கள் சுதந்திரமாக இயங்க வேண்டுமாக இருந்தால் அதற்கு ஒரு பொதுவாக இலங்கையிலும் தான், ஒரு நாட்டிலும் வேறு நாடுகளிலும் தான் எவ்வாறான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என்பதுதான் இந்த வினாவிற்கான விடை. அதாவது நீதிமன்றங்களுக்கான நீதிபதிகள் அரசியலமைப்பு பேரவையின் அனுமதியுடன் தான் நியமிக்கப்பட வேண்டும். அவர்கள் சிபார்சு செய்கின்றவர்களைத்தான் ஜனாதிபதி நியமிக்க வேண்டும் என்பதுதான் இதுவரை காலம் இருந்த விடை. அண்மையில் ஏற்பட்ட 20வது சீர்திருத்தம் இலங்கை அரசியல் யாப்பிலே சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறது மாணவர்களே. அது தொடர்பான விளக்கம் உங்களுக்கு அவசியம் இருக்காது, அது உயர்தர வகுப்புகளுக்கு தேவைப்படும் என்றால் நீங்கள் இந்த குறிப்பிட்ட விடைகளை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நீதிமன்றத்துக்குமான நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டிருக்கும். எனவே அந்த வயது நிறைவடையும் வரை யாரும் சட்ட நீதித்துறை அந்த பதவியிலிருந்து நீக்கப்பட முடியாது. இது நீதிமன்றத்தை கிடைத்திருக்கின்ற ஒரு சுதந்திரம். அவர்களுடைய பதவிக்காலத்தில் அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற சம்பளமும், அவர்கள் ஓய்வு பெற்ற பின் அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற ஓய்வூதியமும் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கும். அவற்றில் எந்த குறைவும் செய்யப்பட மாட்டாது என்பதும் நீதிமன்ற சுதந்திரத்திற்காக வழங்கப்பட்டிருக்கின்ற ஒரு விடயம். அடுத்ததாக நீதி சேவை ஆணைக்குழு, நீதிமன்றங்கள் நீதிபதிகள் தொடர்பான விடயங்களை விசாரிப்பதற்கு அவர்களுக்கு துணையாக இருப்பதற்கு நீதி சேவை ஆணைக்குழு என்ற ஒரு ஆணைக்குழு இருக்கிறது. எனவே இங்கு அரசியல்வாதிகளால் எந்த நீதிபதிகளும் நியமிக்கப்படுதல், விலக்குதல், சம்பளத்தை கூட்டுதல், குறைத்தல் போன்ற விடயங்கள் மேற்கொள்ளப்பட முடியாது. இது நீதிமன்றங்களின் சுதந்திரத்தை பாதுகாப்பதற்காக மேற்கொள்ளப்பட்டிருக்கின்ற விடயம். அடுத்த வினாவுக்கு செல்வோம். முதலாவது பகுதி, தற்கால உலகில் வளங்களின் வினைத்திறனின் பயன் அடைவு மட்டத்தை உயர்த்த மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளை குறிப்பிடுகிறது. இது இந்த வினா விளங்குவதில் சற்று குழப்பம் இருந்தாலும் இதை மிக எளிதாக சொல்வதாக இருந்தால், இன்று ஒவ்வொரு நாட்டிலும் இருக்கின்ற வளங்களை சிறப்பாக பயன்படுத்துவதற்கு என்ன செய்யலாம் அல்லது என்ன செய்யப்பட்டிருக்கின்றன என்பதைத்தான் இந்த வினா உங்களிடம் விடையாக எதிர்பார்க்கிறது. எனவே இங்கு ஒவ்வொரு நாட்டின் வளமும் சிறப்பாக வினைத்திறனாக பயன்படுத்தப்பட வேண்டும் என்பது ஒரு விடயம், அல்லது பயன்படுத்தப்படுகிறது என்பது ஒரு விடயம். அடுத்தது, உற்பத்தி செயற்பாடுகளின் போது
சூழலை பாதிக்காத முறையில் உற்பத்திகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பது இரண்டாவது விடயம். உற்பத்தி செயற்பாடுகளின் போதும் வளங்களை பயன்படுத்த வேண்டி வரும். வளங்களை பயன்படுத்துகின்ற போது தரமான முகாமைத்துவம் மேற்கொள்ளப்பட வேண்டும். அடுத்தது, இந்த வளங்களை பயன்படுத்தி நாட்டுக்கு பொருத்தமான உற்பத்தி செய்கின்ற போது எந்தவித தவறுகளும் இடம்பெறாமல் இருப்பதற்கு கவனம் செலுத்த வேண்டும். இந்த வளங்களை பயன்படுத்தி உற்பத்தி செய்கின்ற போது அல்லது புதிய நிர்மாணிப்புகளை செய்கின்ற போது ஏற்படுகின்ற கழிவுகளை வளிமண்டலத்துக்கு, மண் வளத்துக்கு, நீர் வளத்துக்கு அனுப்புகின்ற போது சூழலில் பாதிப்பு ஏற்படாத விதத்தில் ஏதோ ஒரு தொழில்நுட்ப அமைப்பில் அவதானம் செலுத்தி அவற்றை வெளியேற்ற வேண்டும். இவ்வாறான விடயங்களை செய்கின்ற போது ஒவ்வொரு நாட்டின் வளங்களும் சிறப்பாக வினைத்திறனமாக பயன்படுத்தப்படும் என்பதுதான் இங்கு கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும். இரண்டாவது பகுதி, நிலையான அபிவிருத்திக்காக ஒரு பிரஜையால் மேற்கொள்ளப்பட வேண்டிய கடமைகள் முன்றை குறிப்பிடுகிறது. நிலையான அபிவிருத்தி என்பது குறிப்பிட்ட ஒரு துறையிலே அபிவிருத்தியை பெற்றுக்கொண்ட பின் அல்லது ஒரு நாடு அபிவிருத்தி அடைந்த பின் அந்த மட்டத்தில் தொடர்ந்தும் அபிவிருத்தியை பேணி வருவதுதான் நிலையான அபிவிருத்தி. அல்லது அடுத்த பரம்பரைக்கு அதே மட்டத்தில் அல்லது அதை விட அதிகமாக அந்த அபிவிருத்தியை கையளித்து செல்ல வேண்டும். இதுதான் நிலையான அபிவிருத்தி என்று சொல்லப்படுகிறது. எனவே நிலையான அபிவிருத்திக்காக வேண்டி ஒவ்வொரு பிரஜை என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு பிரஜையும் சூழல் நேய வாழ்க்கை முறையை வாழ வேண்டும். சூழலை விரும்புகின்ற, சூழலோடு நேசித்து வாழ்கின்ற வாழ்க்கை முறை காணப்பட வேண்டும். அளவு கடந்த ஆடம்பர நுகர்வென்றால் பொருட்களை வாங்குதல், விலை கொடுத்து வாங்குதல். அந்த ஆடம்பர பொருட்களை வாங்குதல், அளவு கடந்த நுகர்வை தவிர்த்து கொள்ள வேண்டும். சூழலை பாதுகாக்க வேண்டும் என்ற மனப்பாங்குடன் வாழ வேண்டும். நாட்டினுடைய சட்ட திட்டங்களுக்கு மதிப்பளித்து நடக்க வேண்டும். சூழலுக்கு கழிவுகளை அனுப்புகின்ற போது ஒரு முறையான வழிமுறையை கையாள வேண்டும். சூழலுக்கு எவ்விதத்திலும் தன்னால் தீங்கு இழைக்கப்படக்கூடாது என்ற எண்ணத்தோடும் செயற்பாட்டோடும் வாழ வேண்டும். இருக்கின்ற வளங்களை எதிர்கால சந்ததிக்கும் தேவை என கருதி வீண் விரயம் செய்யாமல் சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் போன்ற விடைகளை இந்த வினாவுக்கு நீங்கள் வழங்க வேண்டும். மூன்றாவது, நிலையான அபிவிருத்தியை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்வதற்கு ஒரு அரசு மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை. நாங்கள் இரண்டாவதில் ஒவ்வொரு பிரஜையும் செய்ய வேண்டிய நடவடிக்கையை பார்த்தோம். மூன்றாவது, ஒவ்வொரு அரசும் செய்ய வேண்டிய நடவடிக்கை. ஒவ்வொரு அரசும் சூழலை பாதுகாப்பதற்காக சட்ட திட்டங்களை உருவாக்க வேண்டும். சூழல் நேய பொருட்களை, சேவைகளை வாங்குவோரை, அதாவது இயற்கையாக சூழலுக்கு பாதிப்பில்லாத பொருட்களை வாங்குவோரை ஊக்குவிக்க வேண்டும். உதாரணமாக இன்று பொலித்தீன் பைகளை வாங்கக்கூடாது, கடதாசி பைகளை தான் வாங்க வேண்டும் என்ற அரசாங்கம் அடிக்கடி நுகர்வோருக்கு கட்டளையிடுகிறது. அடுத்து, பொதுமக்களுக்கிடையில் நல்ல தொடர்பாடலை வழங்க வேண்டும். சூழலை பாதுகாப்பதற்கும் அதே நேரம் சூழலுக்கு எதிராக நடவடிக்கை மேற்கொள்கின்றவர்களை தண்டிப்பதற்குமான பொருத்தமான சட்டங்கள் உருவாக்கப்பட வேண்டும். சுற்றாடல் விடயங்களில் மக்களால் செய்யக்கூடிய விடயங்களுக்கு மக்களை ஊக்கப்படுத்தி அவர்களுக்கு தேவை ஏற்படுகின்ற போது பாராட்டி பரிசு வழங்க வேண்டும். நாட்டிலே உற்பத்திகள் நடைபெறுகின்ற போது கழிவுகளை வெளியேற்றுவதற்கு புதிய தொழில்நுட்ப முறைகளை அந்த உற்பத்தி நிறுவனங்களுக்கு அரசாங்கம் அறிமுகம் செய்ய வேண்டும். குறிப்பாக கார்பனீர் ஆக்சைடு வாயு வெளியேறுவதை தடுப்பதற்கான முயற்சிகளை புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி அரசாங்கங்கள் நிறுவனங்களுக்கு வழங்க வேண்டும். இது மூன்றாவது வினாவுக்குரிய விடை. நாங்கள் அடுத்ததாக இந்த வினாத்தாளின் இறுதி வினாவுக்கு செல்வோம். 7வது வினா, சர்வதேச உறவுகள் காணப்படும் துறைகள் 2ஐ குறிப்பிடுகிறது. சர்வதேச உறவு என்பது ஒரு நாடு ஏனைய நாடுகளுடன் தொடர்பை வைத்துக் கொள்ளுதல் தான் சர்வதேச உறவு எனப்படுகிறது. இன்று உலகத்திலே எந்த ஒரு நாடும் தனித்து வாழ முடியாத ஒரு காலத்திலே இருக்கிறோம் நாம். எனவே தூதுவர்களை ஏனைய நாடுகளில் நியமிப்பதன் ஊடாக சர்வதேச உறவு ஏற்படுகிறது. இது முதலாவது விடயம். தூதுவர்கள் ஏற்படும் சர்வதேச உறவுகள் காணப்படும் துறை என்று கேட்டதனால் தூதுவர்கள், எமது தூதுவர்களும் எமக்கொண்டு தூதுவர் ஆலயமும் அதிலே வேலை செய்யக்கூடிய அதிகாரிகளும் இருப்பார்கள். இலங்கைக்கான இந்தியாவின் தூதுவர், இலங்கைக்கான அமெரிக்காவின் தூதுவர் என நீங்கள் செய்திகளில் கேட்டிருப்பீர்கள். எனவே ஏனைய நாடுகளுக்கு இடையில் தூதுவர் தொடர்பு ஏற்படுத்துவது முதலாவது துறை. இரண்டாவது, ஒவ்வொரு நாடும் நன்கொடைகளை வழங்கிக் கொள்வது இரண்டாவது துறை.
ஒரு நாட்டில் ஏற்படுகின்ற அனர்த்தம், யுத்தம் போன்ற காரணங்களால் அவர்களுக்கு உதவி செய்வதற்கு சில நாடுகள் நன்கொடைகளை வழங்குவதுண்டு. எனவே இது சர்வதேச உறவு ஏற்படுகின்ற இரண்டாவது சந்தர்ப்பம். மூன்றாவது சந்தர்ப்பம், ஒவ்வொரு நாடும் ஏனைய நாடுகளுடன் உடன்படிக்கையை செய்து கொண்டு வியாபாரத்திலே வர்த்தகத்திலே ஈடுபடும். ஏற்றுமதி செய்யும் பொருட்களை அதே போன்று அந்த நாடுகளிலிருந்து அல்லது ஏனைய நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யும். எனவே சர்வதேச வர்த்தகம் மூன்றாவது துறை. அதே போன்று யுத்தம் ஒன்று ஏற்படுகின்ற போது அந்த யுத்தத்துக்கு உதவி செய்வதற்காக வேண்டி அல்லது யுத்தத்துக்கு துணை செய்வதற்காண்டி ஏனைய நாடுகள் உறவு கொள்ள முடியும் சில நாடுகளோடு. உலக மகாயுத்தம் ஆரம்பித்தது அவ்வாறு தான். ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்கு உதவி செய்தல், அதன் அடுத்த அணியில் ஒரு நாடு அந்த நாட்டுக்கு உதவி செய்தல், இவ்வாறு அணிகள் இரண்டாக பிரிந்து உலக மகாயுத்தம் ஏற்பட்டன. எனவே யுத்தத்தின் போது சர்வதேச உறவுகள் ஏற்படும். இறுதியாக இந்த யுத்தத்தின் போது சமாதான நடவடிக்கைகள் ஏற்படும் போது, உள்நாட்டிலே யுத்தங்கள் ஏற்பட்டால் இரண்டு அணிக்கும் இடையே சமாதானம் செய்தல், அல்லது இரண்டு நாடுகளுக்கிடையே யுத்தம் ஏற்பட்டால் இரண்டு நாடுகளுக்கும் இடையே சமாதானத்தை ஏற்படுத்துதல் என்பன நடைபெறுகின்ற போது சர்வதேச உறவு ஏற்படும். உதாரணமாக இலங்கையில் விடுதலை புலிகளுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையே யுத்தம் நடைபெற்ற போது சமாதானத்தை ஏற்படுத்துவதற்கு நோர்வே நாடு தலையிட்டது. எனவே அதே போன்று இஸ்ரேல் பலஸ்தீன் யுத்தங்களின் போது அதற்கு ஐக்கிய அமெரிக்காவோ அல்லது சவுதி அரேபியாவோ அல்லது துருக்கியோ போன்ற நாடுகள் தலையிட முடியும். எனவே அந்த சந்தர்ப்பத்தில் சர்வதேச உறவுகள் ஏற்படுகின்றன. இரண்டாவது பகுதி, சர்வதேச உறவுகளை அபிவிருத்தி செய்வதற்கு ஏதுவான 3 காரணிகளை எழுதுக. சர்வதேச உறவுகளை நாங்கள் எவ்வாறு மேம்படுத்த முடியும், மேலும் மேலும் சிறப்பாக்கிக் கொள்ள முடியும் என்றுதான் இந்த விடைகளை எதிர்பார்க்கிறது. வளங்கள் சமமற்ற தன்மை காணப்படுகின்ற போது சர்வதேச உறவு மேன்மை அடைகிறது. ஒரு நாட்டிலே வளம் இல்லாத போது, போதிய வளம் இல்லாத போது ஏனைய நாடுகளிலிருந்து வளங்களை பெற்றுக்கொள்ளலாம். வளங்கள் உள்ள இடத்துக்கு குறிப்பிட்ட ஒரு நாடு சென்று அங்கு முதலீடு செய்து உற்பத்திகளை மேற்கொள்ளலாம். இது முதலாவது. அடுத்தது, அனைத்து தேவைகளையும் ஒரே நாட்டினால் நிறைவேற்றிக் கொள்ள முடியாது. ஆரம்ப காலங்களிலே கிராமங்கள் நாடுகள் சுயதேவை பொருளாதாரம் சுயதேவை பூர்த்தி கொண்ட கிராமங்களாகவோ நாடுகளாக இருந்திருக்கின்றன 1000-1500 வருடங்களுக்கு முன்பு. இப்போது அவ்வாறு இருக்க முடியாது. எனவே தங்களது தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு வேறொரு நாட்டை நாட வேண்டி ஏற்படுகிறது. எனவே சர்வதேச உறவு மேலும் வலுப்பெறுகிறது. ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட மேலதிக பொருட்களை விற்பதற்கு வேறு நாடுகள் தேவைப்படுகின்றன. எனவே அப்போது சர்வதேச உறவு வலுப்பெறுகிறது. இன்று போக்குவரத்து, குறிப்பாக கப்பல் விமான போக்குவரத்தின் போது வேறு நாடுகளின் ஆகாயத்தையும் வான் எல்லையையும் கடல் எல்லையையும் நாங்கள் பயன்படுத்த வேண்டி வரும். அப்போது சர்வதேச உறவு வலுப்பெறுகிறது. போக்குவரத்து. தொடர்பாடலின் போது சர்வதேச உறவு ஏற்படுகிறது. இன்று தொடர்பாடல் என்பது ஒரு நாட்டில் உள்ளவர்கள் பல நாடுகளோடு மிக குறுகிய நேரத்தில் தொடர்பு கொள்ள முடியும். எனவே தொடர்பாடல் இன்னொரு விடயம். அடுத்தது, தொழில்நுட்பத்தை பொறுத்தவரை சர்வதேச உறவு மேலும் வலுப்பெறுகிறது. ஒரு நாட்டில் தொழில்நுட்பம் போதாது என்றால் அந்த குறிப்பிட்ட துறையில் வேறு நாடுகளிலிருந்து தொழில்நுட்பத்தை பெற்றுக்கொள்ளலாம். உதாரணத்துக்கு இலங்கையிலே ஹைவே நெடுஞ்சாலைகளை போடுகின்ற போது சைனாவின் தொழில்நுட்பம் இலங்கை பெற்றுக்கொண்டது. இலங்கையிலே தற்போது கிரணி பாலத்துக்கு பக்கத்திலே போடுகின்ற மிக பிரமாண்டமான ஒரு பாலம், அதற்கு வெளிநாடுகளின் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுகிறது. எனவே தொழில்நுட்பத்தை பரிமாறிக்கொள்கின்ற போது சர்வதேச உறவு மேலும் வலுப்பெறுகிறது. ஒரு நாட்டிலே அனர்த்தங்கள் ஏற்பட்ட போதும் சர்வதேச உறவு ஏற்படுகிறது. அனர்த்தங்களின் போது உதவி கேட்கப்படும், நன்கொடைகள் வழங்கப்படும், கடன் வழங்குவார்கள். எனவே சர்வதேச உறவு மேலும் அனர்த்தத்தின் போது ஏற்படுகிறது. இவ்வாறு அரசியல், பொருளாதார, சமூக, சமய, கலாச்சார விடயங்களில் சர்வதேச உறவு மேலும் மேலும் வலுப்பெறுகிறது என்பதை நீங்கள் நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். இறுதியாக இந்த வினாவின் சர்வதேச உறவுகளை கட்டியெழுப்புவதால் ஏற்படும் நன்மைகள் 3 எழுதுக. இந்த வினாவின் 3 பகுதிகளும் குறிப்பிட்ட ஒரே விடையை அல்லது குறிப்பிட்ட சில விடைகளை சுற்றி அமைந்திருப்பதனால் மிக இலகுவாக விடை எழுத முடியும் உங்களால். சர்வதேச உறவுகளை கட்டியெழுப்புவதால் ஏற்படும் நன்மைகள் 3ஐ விளக்குக. சர்வதேச உறவுகளை கட்டியெழுப்புவதனால் நாடுகளுக்கிடையில் ஐக்கியம் ஏற்படுகிறது. அதே போன்று வேலை வாய்ப்பு ஏற்படுகிறது. இன்று இலங்கையிலிருந்து பலர் வெளிநாடுகளுக்கு வேலைக்கு சென்றிருக்கிறார்கள். எனவே வேலை வாய்ப்பு ஏற்படுகிறது. தொழில்நுட்ப அறிவு கிடைக்கிறது. இலங்கைக்கு வெளிநாடுகளின் தொழில்நுட்பம், கட்டடங்கள் கட்டுவதில், பாலங்கள் கட்டுவதில், பாதைகள் நிர்மாணிப்பதில் வெளிநாட்டு தொழில்நுட்பம் கிடைத்திருக்கிறது. எனவே தொழில்நுட்ப அறிவு மேலும் மேலும் விரிவடைகிறது. அவசர சந்தர்ப்பங்களின் போது உதவிகள், நன்கொடைகள், கடன்கள் கிடைக்கின்றன. அதே போன்று வியாபாரத்தில் ஏற்றுமதி இறக்குமதி பொருளாதாரத்தை சிறப்பாக செய்ய முடியும். யுத்தங்களின் போது ஆயுதங்களை கொள்வனை செய்வதற்கோ அல்லது சமாதான நடவடிக்கைகளுக்கு உதவிகளை பெறுவதற்கோ முடியும். எனவே இவ்வாறான விடைகளை நீங்கள் 3வது பகுதிக்கு நீங்கள் வழங்க முடியும். எனவே அன்புக்குரிய மாணவர்களே, எனது இந்த
யூடியூப் சேனலிலே சிவிக் பாடம் தொடர்பாக முதலாவது நான் வெளியிடுகின்ற வீடியோ சற்று நேரம் அதிகமாக எடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் இந்த வினாக்களுக்கு இந்த வீடியோவை பார்க்கின்ற போது நீங்கள் அவற்றை கோப்பிகளிலே குறித்து வைத்திருக்க வேண்டும் என நான் எதிர்பார்க்கிறேன். வினாக்களையும் அவற்றுக்குரிய விடைகளையும் குறித்து வைத்திருக்க வேண்டும். தொடர்ந்து ஒரே நேரத்தில் இந்த வீடியோவை பார்க்க முடியாவிட்டாலும் சற்று கொஞ்சம் பகுதிகளாக பார்த்து அவற்றை கோப்பிகளிலே குறித்து கொள்வது மிக முக்கியமான ஒன்று. இன்னும் 3 மாதங்களில் நீங்கள் சாதாரண பரீட்சை எழுதியிருக்கிறீர்கள். இதனை தொடர்ந்து வருகின்ற சிவிக் பாடத்திலே ஒவ்வொரு பாடத்தை அடிப்படையாக கொண்டு வினாக்களும் விடைகளும் கலந்துரையாடப்படும். தரம் 10 இருக்கின்ற ஒவ்வொரு பாடமும், தரம் 11 இருக்கின்ற ஒவ்வொரு பாடமும் இன்ஷா அல்லாஹ் கலந்துரையாடப்படும். அதற்கான விடைகளும் மேலதிக விடயங்களும் உங்களுக்கு வழங்கப்படும். அதுவரை உங்கள் அனைவருக்கும் நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.